ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான காரச்சாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே மேட்சாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நெய்க்கல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. இதுக்காக முதல்ல நான் ஒரு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் கடலைப்பருப்பை நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டா கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான் இந்த அரை கப் கடலைப்பருப்பை 2 கப் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கடலைப்பருப்பு ஊறின பிறகு தான் நம்ம பொரிக்கணுங்க. பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா ஊறிட்டு, கடலைப்பருப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா விரிஞ்சு இருக்கும். இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை உலர வச்சுக்க போகிறோம். ஒரு வெள்ளை துணிலையோ அல்லது டவல்லையோ இதை உலர்த்தி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நிழலில் தான் உலர்த்திக்கணும். நீங்கள் நிழலில் அப்படியே ஆற வச்சாலும் சரி, இல்லை டவலில் பரத்தி அந்த டவலாலேயே ஒத்தி ஈரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி உலர்த்தி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு டவலாலேயே ஒத்தி ஈரத்தை எடுத்துக்க போகிறேன். முதல்ல நல்லா பரத்தி விட்டுக்கலாம். இப்போ அந்த வெள்ளை துணியை வச்சு நம்ம ஒத்தி ஈரத்தை எடுத்துடலாம். நீங்கள் நிழலில் உலர்த்துறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அதில் உள்ள ஈரப்பசை போகிற அளவுக்கு நம்ம உலர்த்தி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. பாருங்கள், நல்லா உலர்ந்துட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. இதில் நம்ம உலர வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை ஊற வச்சு உலர வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் அப்படியே கடலைப்பருப்பை பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடுகடுன்னு தான் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இதை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே போறீங்க. இல்லது கடலைப்பருப்பு அடியில் போய் தங்கும். அதனால் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டே பொரிக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பாக இருந்தால் கூட பொரியிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிடம் ஆகுங்க. மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு பொரிய பொரிய உங்களுக்கு மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடும். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு பொரியும் அது எல்லாமே மேலே எழும்பி வந்துடும். அடியில் இருக்க கடலைப்பருப்பை நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இல்லை அது கொஞ்சம் கடுகடுன்னு ஆகிடும். இதில் நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோங்க. இந்த கடலைப்பருப்பு எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்கையிலேயே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம பொரிச்சு எடுத்த பிறகு கூட மஞ்சள் தூள் சேர்க்கலாம். ஆனால் சில சமயம் அது ஒரு அந்த பச்சை ஸ்மெல்லு, மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் தங்கிடும். அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கலரும் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபுட் கலரும் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஆனால் உப்பு காரம் எதுவுமே நம்ம எண்ணெயில் சேர்க்க வேண்டாம். அதெல்லாம் பொரிச்ச பிறகு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே போல் நம்ம ஒவ்வொரு ஈடும் பொரிச்சிக்கலாம். முதல் ஈட்டில் மட்டும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தாலே போதும். அடுத்த ஈட்டில் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இப்போ ஒரு நல்ல வாசத்துக்காக பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சிக்க போகிறோங்க. பூண்டு எப்படி பொரிச்சிக்கணும் அப்படின்னா நல்லா தட்டிட்டு, தோலோடு தட்டிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பூண்டு உள்ளே குக் ஆகாது, தோல் மட்டும் கருத்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டை பொரிச்சிக்கோங்க. பூண்டு பொன்னிறம் ஆனாக்கில் நம்ம கருவேப்பிலை ஒரு குத்து சேர்த்துக்கலாம். பூண்டு நம்மளுடைய ஆப்ஷனல் தாங்க. பூண்டு வாசம் பிடிக்காதவங்க கருவேப்பிலை மட்டும் பொரிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே மொறுமொறுன்னு பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்போடு சேர்த்துடலாம். நெய்க்கல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நெய்யில் கூட பொரிச்சு போடுவாங்க. நம்ம இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிச்சு போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் கூட பொரிச்சு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பை எண்ணெயை வடிய விட்டுட்டு நல்ல மிதமான சூட்டில் இருக்கையிலேயே நம்ம உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3ஐயும் கலந்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பொரிக்கையிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். இது 3 சேர்த்து நல்லா குலுக்கி விட்டாலே போதுங்க. நல்ல காரச்சாரமான மொறுமொறுன்னு நெய்க்கல்ல தயாராகிடும். உங்களுக்கு இந்த பண்டிகை காலத்தில் செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான ரெசிபிங்க. 5 நிமிடத்தில் நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய நெய்க்கல்ல தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.